அனைவருக்கும் வணக்கம். இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், நடுவர் அவர்களுக்கும், என் அணியினருக்கும், எதிர் அணியினருக்கும், எதிர் அணியினருக்கு நன்றி வணக்கம் சொல்றதா ஆறுதல் சொல்றதா? முதல்ல வணக்கமே சொல்லி வைப்போம். குழந்தை வளர்ப்பு சுலபமாக இருந்தது அந்த காலத்தில் தான் எங்கள் தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். ஒரு குழந்தை வளர்ப்பதை ஒரு சுமையாகவோ பாரமாகவோ அந்த குழந்தையின் எதிர்காலத்தை குறித்து அச்சமோ, அது எப்படி அமையுமோ, அது எதிர்நீச்சல் போட்டு எப்படி வெற்றி பெறுமோ என்ற ஐயமோ சந்தேகமோ இல்லாமல் குழந்தை வளர்ப்பதை ஒரு இனிய சுகமாக அனுபவமான கருதி வளர்த்தது அந்த காலம். ஒரு நொடி அந்த சூழலை கண்முன் கொண்டு வந்து பார்க்கலாமா? கண்ணிழிக்கும் போதே அன்னையின் அன்பு முகம், முற்றத்து துளசி மாடத்தின் மனம், தோட்டத்து பூக்களுடனும் பட்டாம்பூச்சிகளுடனும் ஆரம்பிக்கும் ஒரு நாள், அதிக சுமை இல்லாத புத்தகப்பை, சிறிது கற்றாலும் சிறப்பாய் கற்ற கல்வி, மாலையில் நண்பர்களுடன் ஆட்டம், மண்கள் காயம் பயம் எதுவும் இல்லாத ஒரு விளையாட்டு, தாத்தா பாட்டி சொல்லும் ராமாயண கதை, நித்தமும் நிலச்சோறு. அந்த காலத்தில் குழந்தை வளர்த்ததும் சுகம், குழந்தையாய் வளர்ந்ததும் சுகம். இப்போ 4 வயது குழந்தை எழுப்ப அலாரம். பல வீடுகளில் மெய்ட் எனும் பெண்மணி தான் அம்மாவின் சப்ஸ்டியூட். குழந்தைக்கு மட்டும்தாங்க. சனி ஞாயிறுகளில் மட்டுமே அன்னையின் தரிசனம், அவசர குளியல், ஓட்ஸ் அல்லது கார்ன்ஃபிளேக்ஸ் உணவு, ஸ்கூல் பஸ் பிடிக்க ஓட்டம். அவங்க சொன்னாங்க எப்படின்னு. தன்னை விட அதிக எடையுள்ள புத்தகப்பை, புரியுதோ இல்லையோ படிப்பு படிப்பு படிப்பு, மாலை டியூஷன் கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ், பொறியியல் ஆர்வம் இருக்கோ இல்லையோ அதுக்கான கோச்சிங் கிளாஸ், உறக்கும் முன் உணவுக்கு பின் கார்ட்டூன் சேனல். இதுதான் இன்றைய நிலை. இதுதான் சுகம். இது நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் சொல்பவர்கள் எல்லாம் கூட ஒரே ஒரு நொடி மனசாட்சியை தொட்டு பாருங்க. இதுவா சுகம்? எவ்வளவு சுமைகள் நிறைந்தது இன்றைய வாழ்க்கை. நம்ம சுகர் பேஷண்ட் பாலாஜி அவர்கள் கூறினார், ஏன் சுகர் பேஷண்ட் நிறைய ஸ்வீட் எல்லாம் டெய்லி ஸ்வீட் சாப்பிட்டா சுகர் வந்துடும் சொன்னாங்க. அவங்க ஒய்ஃப் சொல்லி தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். அவருக்கு எதுக்கு இந்த அத்தை மாமா சித்தப்பா அதெல்லாம் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, நிறைய அடி வாங்கியிருக்காரு சித்தப்பா கிட்ட மாமா கிட்ட எல்லாம் போட்டு மதிச்சிருக்காங்க. அதனால அதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்காங்க. அவர் மனசு கஷ்டத்தை சொல்றாரு. நடுவர்களே, அந்த காலத்தில் பண்பு மற்றும் பண்பாடு சார்ந்த வளர்ப்பு முறை, அதாவது வேல்யூ மற்றும் கல்ச்சர் பேஸ்ட் அப்ரிங்கிங் இருந்தது. கற்று தெரிந்ததை விட நம் கேட்டும் பார்த்தும் தெரிந்த விஷயங்கள் பல, அவற்றை நாம் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்வது மிக எளிமையாக இருந்தது, சுலபமாக இருந்தது. அதிக காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாத வாழ்க்கை முறை, உணவு, மருத்துவம் எதுவானாலும் இம்மீடியட் சொல்யூஷன் அம்மா, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் பாட்டி. இதை தாண்டி நம்ம போனதே கிடையாது. அந்த இயல்பான அந்த சூழலில் குழந்தைகள் வளர்ப்பது தானே சுலபம். இன்றைய சூழலில் அசுலபம். சிந்தித்து பாருங்கள். அந்த காலத்தில் அதிக ஆசை, லட்சியம் அதெல்லாம் பெருசா இருந்திருக்கல. ஒரு குழந்தைய நல்லா வளர்த்து நல்ல மனிதனா, நல்ல ஒரு சிட்டிசனா வளர்த்து சமுதாயத்துக்கு கொடுத்தாலே அதுவே பெரிய விஷயம். அதை கரெக்டா செஞ்சுட்டு இருந்தாங்க. திருமதி கிருத்திகா அவர்கள் சொன்னாங்க, அதே மாதிரி தான் அத்தை சித்தப்பா பாட்டி, இதே மாதிரி தான், வேற ஒன்றும் பெருசா. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அந்த ஒரு விஷயத்திலிருந்து இந்த உலகம் கற்றுக்கொண்ட விஷயங்கள் பல. நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் எழுதி லட்சக்கணக்கான ஃபீஸ் பே பண்ணி பிரீமியம் இன்ஸ்டிடியூட் எல்லாம் போய் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன சொல்லி கொடுக்குறான்? பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, டீசென்ட்ரலைசேஷன், என்டர்பிரனியூரல் செட்டப், வெர்டிகலைசேஷன். இதெல்லாம் எங்க வந்தது? அந்த பழைய காலத்து குடும்ப செட்டப்ல இருந்து தான் வந்தது. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா குடும்பம் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன். இப்போது குடும்பம் என்பது ஒரு லோன்லி பிளானட். இது உண்மையா இல்லையா? அப்போதெல்லாம் பார்த்தா ஒரு குழந்தை அந்த ஒரு பெற்றோருக்கு மட்டும் சொந்தம் இல்லை, அந்த குடும்பத்துக்கு, அந்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, அந்த சுற்றுவட்டத்துல எல்லார் வீட்டு குழந்தை மாதிரி. அந்த குழந்தை ஒரு ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட, குழந்தை தானே, தெரியாம ஏதோ ஒரு கண்ணாடி பொருளை உடைச்சிருச்சு, பரவாயில்ல இருந்து போட்டு நம்ம வீட்டுக்கு வரணும். அப்படி உடைச்ச பொருளை கூட ஐயோ குழந்தை உடைச்சிருச்சு, அதை விட ஒரு நல்ல பொருளை பார்த்து வாங்கி கொடுக்கணும்னு அந்த பெற்றோரோட மனம் எவ்வளவு சுலபமா இருந்தது இன்றைய வாழ்க்கை. இன்னைக்கு நடக்குமா இதெல்லாம்? இவங்க சொன்னாங்க வாழ்க்கை முறையெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நலிமை சொன்னாங்க. நீ ஒத்துக்கிறேன். இப்போ எல்லா வசதியும் இருக்கு,
இப்போ அது பிரச்சனை என்னன்னா, அதுல போய் ஒரு குழந்தை விளையாடினா ஐயோ இமெயில், என் பையன் விளையாடுறான், விளையாடலன்னா அதுக்கு ஒரு இமெயில், ஸ்கூல்ல பேசினா கம்ப்ளைண்ட், பேசலன்னா அதுக்கு ஒரு பேரண்ட் டீச்சர் மீட்டிங், எங்க வீட்டு ஸ்பீச் தெரப்பிலாம் இருக்கு. இதுவா சுலபம்? முதல்ல அப்படியே அந்த காலத்துல இருந்தவங்க அப்படியே வளர்ந்தாங்க. இல்லை, ஒரு குழந்தைக்கு எதை கற்றுக் கொடுப்பது, எதை கற்றுக் கொடுக்காமல் இருப்பது, அவன் அப்படி பண்ணானா நீயும் அதே மாதிரி போய் பண்ண, அவனை திருப்பி அடின்னு சொல்லி கொடுக்கறதா, இல்லாட்டி எவ்வளவு சந்தேகங்கள், எத்தனை டைலமா இன்றைய காலத்துல. இது சுலபம் அல்லவே. இன்றைய மெக்கானிஸ்ட் வாழ்க்கை முறையில் நாமும் அதில் மிஷன்ஸாக ஓடிக்கொண்டு குடும்பம் என்னும் சுமையும் குழந்தை என்னும் சுமையும் பாரமாக தூக்கி கொண்டு ஓடுகிறோம். இதுதான் இன்றைய உண்மை. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, உங்களில் நானும் ஒருவன் என்ற முறையில் கூறுகிறேன். இந்த மாதிரிதான் ஒரு பையன் அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்கிறான், எனக்கு ஒரு பைக் வேணும். ரொம்ப பிலோசாபிக்கலா தத்துவமா ஒரு பதில் சொல்றாரு. இன்றைய காலத்துல கடவுள் நமக்கு எதுக்காக 2 காலை கொடுத்திருக்காரு, ஒரு கால கியர் போட, இன்னொரு கால பிரேக் போட சொல்லிட்டு இப்படி இருக்கு. இன்னைக்கு இவங்களை எங்க எவ்வளவு சுலபமா விளக்குறது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம் நடுவர் அவர்களே, கடைசியாக முடிப்பதற்கு, ஒரு குழந்தையை பேணி வளர்ப்பது சுலபமா அல்லது பேபி சிட்டர் வளர்ப்பது சுலபமா? உறவுகளுடன் வளர்வது சுலபமா, உடன்பிறவா கேட்ஜெட்ஸுடன் வளர்வது சுலபமா? நன்னெறி கதைகள் கேட்டு வளர்வது சுலபமா, கார்ட்டூன் சேனல் பார்த்து வளர்வது சுலபமா? இயற்கையை நட்பாக்கி இன்பத்தை பரிசளித்து எளிமையில் செம்மை கண்டது சுலபமா, அல்லது செயற்கையிலே ஊறி போட்டியாளராய் களமிறங்கி எதிர்காலத்தை அச்சத்துடன் நோக்கி குழந்தை சுமந்து ஓடுவது சுலபமா? இறுதியாக தோப்பாய் வளர்ந்தது சுலபமா, தனிமரத்தின் நிழலே வளர்வது சுலபமா என்று சிந்தித்து பார்த்து தீர்ப்பு கூறுங்கள்.